இந்த வீடியோவை நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா ஒரு விஷயம் நிச்சயம். உங்களுக்குள்ள ஏதோ ஒன்று மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த மாற்றம் சந்தோஷமா இல்ல, அமைதியா இல்ல, சில நேரம் பயமா கூட இருக்கு. உள்ளுக்குள்ள அடிக்கடி வர்ற கேள்வி, நான் முன்னாடி மாதிரி இல்ல. எதுவுமே இப்ப சந்தோஷம் தரல. எல்லாமே அர்த்தமில்லாத மாதிரி தோணுது. இதை கேட்டா சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் மனச்சோர்வுதான், உனக்கு உந்துதல் இல்ல. இது ஒரு வாழ்க்கை கட்டம். ஆனா உண்மை அது இல்ல. இது அடையாள உடைதல். அடையாள உடைதல் என்றால் என்ன? இது தோல்வி இல்ல. இது தண்டனை இல்ல. இது தவறான நேரமும் இல்ல. நீங்க இதுவரை வாழ்ந்த பழைய நான் உடைஞ்சு போகிற நிலை. பணக்கார மனநிலை உருவாகணும்னா முதலில் ஏழை மனநிலை சிதறணும். இதுக்குத்தான் இவ்வளவு வலி. ஏன்னா நம்ம அடையாளம் ஈக்குவல் டு நம்ம பாதுகாப்பு. நான் இப்படித்தான், என் குடும்பம் இப்படிதான், என்னால இதுக்கு மேல முடியாது. இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மை கட்டி போடுற சங்கிலி. பிரபஞ்சம் முதல்ல இந்த சங்கிலிய உடைக்கும். அடையாள உடைதலின் முதல் அறிகுறி குழப்பம். இந்த கட்டத்துல நீங்க இப்படியெல்லாம் உணர்வீங்க. வாழ்க்கை எந்த திசையிலையும் போகாத மாதிரி, எதிர்காலம் தெளிவில்லாம, நம்பிக்கை ஏறி இறங்குற மாதிரி, மனசு எப்பவும் சோர்வா. இதுக்கு காரணம் என்னன்னா, பழைய அடையாளம் இனி வேலை செய்யாது. புதிய அடையாளம் இன்னும் உருவாகல. அதனால்தான் இந்த இடைநிலை. கண்ணாடி முன்னாடி நின்ன மாதிரி ஒரு தருணம். இந்த நேரத்துல நீங்க உங்களையே நீங்க கேட்பீங்க, நான் உண்மையில யார்? எனக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? நான் இப்படியே இருக்க வேண்டுமா? இந்த கேள்விகள் ஏழை மனநிலைக்கு ஆபத்தானவை. ஆனா பணக்கார மனநிலைக்கு அவசியமானவை. இந்த இடத்துல 90% பேர் தோல்வி அடைவதற்கான காரணம் என்னன்னா, அவர்கள் நினைப்பாங்க, மாற்றம் வந்தா உடனே தெளிவு வரணும், வளர்ச்சி வந்தா உடனே சந்தோஷம் வரணும். ஆனா உண்மை என்ன? வளர்ச்சி முதலில் சங்கடமாக இருக்கும், பிறகுதான் அமைதி. இரண்டாவது அறிகுறி, பழைய பழக்கங்கள் வெறுப்பா தோணும். முன்னாடி பிடிச்ச விஷயங்கள் இப்போ சலிப்பா இருக்கும். தேவையில்லாத பேச்சு, அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு, வெறும் கால கழிப்பு. நெருங்கியவர்கள் சொல்லுவாங்க, நீ ரொம்ப மாறிட்ட. ஆனா உண்மை என்ன? நீங்க அதையெல்லாம் தாண்டி வளர்ந்துட்டீங்க. பணம் தொடர்பான முக்கிய உண்மை. ஏழை மனநிலை சின்ன சந்தோஷத்துல வாழும். பணக்கார மனநிலை நீண்ட நோக்கத்துல வாழும். அதனால்தான் பிரபஞ்சம் சில சந்தோஷங்களை தற்காலிகமாக அகற்றும். மூன்றாவது அறிகுறி, அமைதி அதிகரிக்கும். முன்னாடி தனிமை வலியாயிருக்கும், இப்போ அது தவிர்க்க முடியாததா ஆகும். கூட்டத்துக்கு போக மனசு வராது. எல்லாருக்கும் விளக்கம் சொல்ல விருப்பமில்ல. தனியா இருக்கணும்னு தோணும். இது மனச்சோர்வு இல்ல, மன சுத்திகரிப்பு. ஏன் இந்த அமைதி அவசியம்? பணம் குழப்பத்துல வராது, தெளிவில்லாதான் வரும். சத்தம் குறையும்போது கவனம் அதிகரிக்கும். அபாயகரமான தவறான புரிதல். இந்த கட்டத்துல நிறைய பேர் பயப்படுவாங்க. என்னோட ஒளி போயிடுச்சோ, நான் முன்னாடி நல்லா இருந்தனோ? அப்போ அவர்கள் செய்வது பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சி. அதுவே மிகப்பெரிய தவறு. ஏனென்னா பழைய வாழ்க்கை ஈக்குவல் டு பழைய விளைவு. அடையாள உடைதல் என்றால் என்ன? இது அழிவு இல்ல, இது மறுதொடக்கம். மொபைல் மெதுவா ஆனா நாம ரீஸ்டார்ட் பண்ணுவோம். பிரபஞ்சமும் அதைத்தான் செய்கிறது. இந்த அடையாள உடைதலுக்கு பிறகு ஒரு அபாயகரமான கட்டம் வரும். அங்கே பயம் குறையும், அகந்தை உடையும், ஆசை தூய்மையாகும். ஆனா அந்த இடத்துல 90% பேர் தவறான முடிவு எடுப்பாங்க. நீங்க அனுபவிக்கிற குழப்பம், வெறுமை, அமைதி, பழைய விஷயங்கள்ல விருப்பமில்லாத நிலை, இவை எல்லாம் தோல்வி இல்ல. அவை எல்லாம் பணக்கார மனநிலை உருவாகும் முன் நடக்கும் உடைதல். ஆனா இப்போ அதை விட முக்கியமான ஒரு கட்டம் இருக்கு. அதுதான் இடைநிலை. இடைநிலை என்றால் என்ன? பழைய நான் இல்ல, புதிய நான் இன்னும் வரல. இந்த இடத்துல தான் நீங்க உண்மையிலேயே தனியா இருப்பீங்க. எவரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்களே உங்கள புரிஞ்சுக்க முடியாது. இந்த இடத்துல மனசு இப்படி பேசும், என்ன பண்றதுனே தெரியல, இதுக்கெல்லாம் அர்த்தமே இல்ல, நான் ஏன் இப்படி ஆயிட்டேன்? இந்த குரல் உங்களை கீழே இழுக்க வரதில்ல. பழைய அடையாளத்தின் கடைசி போராட்டம். இங்கதான் 90% பேர் தவறுவாங்க. இந்த இடைநிலை ரொம்ப சங்கடமானது. அதனால பெரும்பாலானோர் என்ன செய்வாங்க? பழைய வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. பழைய வேலை, பழைய பழக்கம், பழைய நட்பு, பழைய பயம். ஏனென்னா அது தெரிந்த உலகம். ஆனா தெரிந்த உலகம் ஈக்குவல் டு சின்ன விளைவு. நீங்க இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கும், ஆனா வளர்ச்சி கொடுக்கல. பிரபஞ்சம் இப்போ கேக்குற கேள்வி, நீங்க பாதுகாப்ப விரும்புறீங்களா இல்ல வளர்ச்சிய விரும்புறீங்களா? பணக்கார மனநிலை இங்கதான் பிறக்குது. பணம் சுகமா வராது, தெளிவா வருது. இந்த இடைநிலையில நீங்க யாரையும் காப்பி பண்ண முடியாது, யாரையும் குறை சொல்ல முடியாது, சூழ்நிலையையும் குறை சொல்ல முடியாது. இது முழு பொறுப்பு. இரண்டாவது பெரிய அறிகுறி, உறவுகள் சிதறும். இந்த கட்டத்துல நீங்க கவனிப்பீங்க, சில பேர் தானா விலகுவாங்க, சில பேரோட பேச்சு எரிச்சலா இருக்கும்,
சில பேர் உங்கள புரியாத மாதிரி நடப்பாங்க. இது தண்டனை இல்ல, அலைவரிசை மாற்றம். ஏன் உறவுகள் உடையணும்? ஏனென்னா பழைய உறவுகள் பழைய அடையாளத்தோட இணைந்திருக்கும். புதிய அடையாளம் புதிய இடம் கேட்கும். மூன்றாவது அறிகுறி, பயம் மாறும். முன்னாடி பணம் இல்லைன்னு பயம், இப்போ அர்த்தமில்லாத வாழ்க்கைன்னு பயம். இந்த மாற்றம் ரொம்ப முக்கியம். இது மனநிலை உயர்ந்ததுக்கான சான்று. இந்த இடத்துல வரும் ஒரு தவறான முடிவு. சில பேர் இங்க சொல்லுவாங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவேன். இது உண்மையான துறவு இல்ல, இது பயத்தில் எடுத்த முடிவு. பிரபஞ்சம் இங்க சோதிக்குது. நீங்க எல்லாமே இல்லாம இருக்க முடியறதா? அப்ப கூட உங்க உள்ளுக்குள்ள நம்பிக்கை இருக்குதா? இந்த சோதனை பணத்துக்காக இல்ல, உங்க அடையாளத்துக்காக. முக்கிய உண்மை, பணம் பயத்துல நிலைக்காது, அடையாளத்துல தான் நிலைக்கும். அதனால்தான் பிரபஞ்சம் முதலில் உங்களை காலியாக்குது. இந்த இடைநிலையை நீங்க கடந்து வந்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கும். நீங்க இனி பணத்துக்காக ஓட மாட்டீங்க. பணம் உங்களை தேடி வரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கடைசி உடைதல் இருக்கு. அதுதான் அகந்தை உடைதல். அகந்தை என்றால் என்ன? அகந்தைனா நான் தான் சரின்னு நினைக்கிறது மட்டும் இல்ல. அகந்தைனா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சவன், நான் ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு இது கிடைக்கணும், நான் இதுக்கு பாத்திரமானவன். இந்த எண்ணங்கள் எல்லாமே மறைமுக அகந்தை. பிரபஞ்சம் இதை ஏன் உடைக்குது? ஏனுன்னா பணம் அகந்தைய தாங்காது. பணம் வெளியோட்டம், அகந்தை உள்ள அடைப்பு. அடைப்புள்ள இடத்துல ஓட்டம் இருக்க முடியாது. இந்த கட்டத்துல நடக்கும் விஷயம், நீங்க ஒரு நாள் திடீர்னு உணர்வீங்க, நான் எதையும் கட்டுப்படுத்த முடியல, என்ன நடக்கணும்னு தீர்மானிக்க முடியல. இதுதான் பிரபஞ்சத்தின் கைப்பிடி. இங்கதான் உண்மையான தாழ்மை வருது. தாழ்மைனா தன்னை தாழ்த்திக்கிறது இல்ல, நான் திறந்திருக்கேன்னு ஒத்துக்கிறது. நீங்க இனி சொல்லுவீங்க, என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், நான் தயாராயிருக்கேன். இந்த வாக்கியம் பணத்தின் வாசல். நான்காவது பெரிய அறிகுறி, உழைப்பின் அர்த்தம் மாறும். முன்னாடி உழைப்பு ஈக்குவல் டு சோர்வு, இப்போ உழைப்பு ஈக்குவல் டு எலிப்பாடு. நீங்க இனி பணம் வரணும்னு உழைக்க மாட்டீங்க. என்னன்னா உங்க உண்மையான தன்மை வெளிப்படுறதுக்காக உழைப்பீங்க. இங்கதான் பணம் நிலைக்குது. பணம் உங்களை கட்டுப்படுத்த வராது, உங்களோட ஒத்திசைவா வரும். அதனால்தான் சில பேருக்கு பணம் வந்துட்டு நிலைக்காது. என்னன்னா அகந்தை உடையல. ஐந்தாவது அறிகுறி, ஒப்பீடு நிற்கும். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க யாரோடையும் உங்களை ஒப்பிட மாட்டீங்க. யாரோட வெற்றியும் உங்களுக்கு எரிச்சலா இருக்காது, யாரோட தோல்வியும் உங்களுக்கு சந்தோஷம் தராது. இதுதான் உள் செல்வம். இந்த இடத்துல ஒரு அமைதி வரும். அந்த அமைதி கத்தும் அமைதி இல்ல, வெற்றி கொண்டாட்ட அமைதியும் இல்ல, நிலையான அமைதி. இந்த அமைதிக்குள் தான் பணம் தங்கும். பணக்கார மனநிலை உருவானதுக்கான சின்ன சான்று. நீங்க இனி இப்படி நினைக்க மாட்டீங்க, பணம் வந்தா நல்லா இருக்கும். நீங்க இப்படி நினைப்பீங்க, நான் தயாராயிருக்கேன். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். பார்ட் 3 முடிவு. அடையாளம் உடைந்துச்சு, அகந்தை உடைந்துச்சு, இடைநிலை கடந்து வந்துட்டீங்க. இப்போ நீங்க பணத்தோட பிச்சைக்காரன் இல்ல, பணத்தோட அடிமையும் இல்ல. ஒத்திசைவு. ஒரு கடைசி உண்மை, பணம் உங்களை மாற்ற வராது, நீங்க மாறினதுக்கு பிறகே வரும். இது முடிவு இல்ல, இது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம்.